தலையோடைய ஆக்டிங்கில் பிக் வெயிட்டிங் மூவினா அது விடாமுயற்சி மூவி தான். ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து செகண்ட் லுக், தேர்ட் லுக்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. ரொம்ப சஸ்பென்ஸ் கலந்த ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் மூவியாக இந்த விடாமுயற்சி மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஏற்கனவே சின்னதாக ஒரு கிளிப்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிப்ஸ் வீடியோவில் ஒரு கார் ஆக்சிடென்ட் தான் மெயினாக வச்சு காமிச்சிருந்தாங்களே. இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கா இந்த போஸ்டரில் கூட அதை தான் தொடர்ந்து காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், செகண்ட் லுக்காக இருக்கட்டும், இந்த கார் ரைடு நடக்கிற அந்த ஒரு இடம் தான் அந்த படத்துடைய முக்கியமான சீன்ஸ் எல்லாமே அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த மூவி ஒன் டே ஸ்டோரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸை இப்போ ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. கேரக்டரை பொறுத்தளவுக்கு ரொம்ப வெயிட்டான ஒரு கேரக்டரில் தான் தலா அவர்கள் இந்த மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. விடாமுயற்சின்னு டைட்டில் வைக்கும் போதே தெரியுது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பெருசாக போராடி ஜெயிக்கிற மாதிரி தான் அந்த மூவி அமைச்சிருப்பாங்க. இந்த மூவியில் இருக்க அதிகப்படியான சீன்ஸ் எல்லாமே ஃபாரினில் தான் மேக் பண்ணியிருக்காங்களே. மெயின் ஸ்டோரி மட்டும் இந்தியாஸில் ஒரு சில இடங்களில் மேக் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த மூவியை பொறுத்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் ஸ்டைலில், அதுவும் மகிழ் திருமணியுடைய டைரக்ஷன் மாடலில் தான் இருக்க போகுது. சஸ்பென்ஸை மெயினாக வச்சு மேக் பண்ணுற மகிழ் திருமணிக்கும் கண்டிப்பாக இந்த விடாமுயற்சி மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தணும். தலையோடைய ஆக்டிங்கில் ஒரு பிக் வெயிட்டிங் மூவி மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸோட ஒரு மூவியை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த விடாமுயற்சி மூவி எந்த மாதிரி அமைய போகுதுன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. தீபாவளிக்கு இந்த மூவி தேட்டருக்கு வரதும் இப்போ கன்ஃபார்மாக போய்கிட்டு இருக்கேன். சந்தனமுடைய ஆக்டிங்கில் டிடி ரிட்டர்ன் மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். இதை தொடர்ந்து டிடி ரிட்டர்னுடைய ரெண்டாவது பாகத்தை தயார் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆர்யாவுடைய டைரக்ஷனில் இந்த மூவியோடைய பூஜையை இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களே. இந்த மூவியோடைய ப்ராசஸ் இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போகுது. ஒரு நல்ல காமெடி ஹாரர் த்ரில்லர் மூவியாக டிடி ரிட்டர்ன் மூவியாக பார்த்துருப்போம். அதனுடைய ரெண்டாவது பாகத்தையும் அதே லெவலுக்கு தான் பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது காமெடியை பொறுத்த அளவுக்கு. தொடர்ந்து சந்தனமுடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற மூவ்ஸ் எல்லாமே நல்ல ரெஸ்பான்ஸ் தான். இந்த டிடி ரிட்டனுடைய ரெண்டாவது பக்கமும் அதே போலவே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸையும் கொடுக்கும். சங்கருடைய டைரக்ஷனில் கமலுடைய ஆக்டிங்கில் பிரம்மாண்டத்துடைய உச்சமாக தயார் பண்ணியிருக்கா இந்தியனுடைய ரெண்டாவது பக்கம் யூ/ஏ சர்டிஃபிகேட்டோட 3 மணி நேரம் 4 நிமிஷம் தான் தேட்டரில் ஓட போகுது. இதுக்கு முன்னாடி சங்கருடைய டைரக்ஷனில் 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடினா எல்லா மூவியுமே ஒரு பிக் ரெஸ்பான்ஸ்னு சொல்லணும். ஃபஸ்ட் டைமாக இவர் 3 மணி நேரம் படமாக மேக் பண்ண படம்னா இந்தியனுடைய முதல் பக்கம், அன்னியன் மூவி, சிவாஜி மூவி, ஐ மூவின்னு இந்த 4 மூவியுமே கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே மேக் பண்ண மூவி தான். இந்தியனுடைய முதல் பாகம் 3 மணி நேரம் 4 நிமிஷம்னு சொல்லிட்டு இப்போ இந்தியனுடைய ரெண்டாவது பாகம் டியூரேஷனை தான் மேக் பண்ணியிருந்தார். அன்னியன் மூவியாக 3 மணி நேரம் 1 நிமிஷமோ, சிவாஜி மூவியாக 3 மணி நேரம் 5 நிமிஷமோ, ஐ மூவியாக கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேக் பண்ணியிருந்தார். இப்போ இந்தியனுடைய ரெண்டாவது பாகத்தையும் 3 மணி நேரம் 4 நிமிஷம்னு சொல்லிட்டு மேக் பண்ணியிருக்காரு. ஒரு பிக் ரெஸ்பான்ஸ் இந்த மூவிக்கு ஏற்படும் அப்படின்றது தான் இப்போ இருக்க எல்லாருடைய வெயிட்டிங்குமே. ஆனால் இந்த மூவியை பற்றி சங்கரே ஒரு பிக் அப்டேட்டே கொடுத்துருக்காரு. இந்த மூவி கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப பெருசாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்ற போல. இது மட்டும் இல்லாமல் வர ஜூலை 12க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 மூவிஸ் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. தமிழில் சுதா கங்காவருடைய டைரக்ஷனில் சூர்யாவுடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தியிருந்த சூரியரை போட்டுற மூவியோடைய ஹிந்தி ரீமேக் வெர்ஷன் சர்ஃபரா அப்படின்னு டைட்டில் வச்சு வர ஜூலை 12க்கு தான் தேட்டருக்கு வரப்போகுது. 2D என்டர்டைன்மெண்ட்டான சூர்யா அவர்களே அந்த மூவியை ரிலீஸ் பண்ண போகிறாரு. பார்த்திபனுடைய ஆக்டிங் டைரக்ஷனில் டென்ஸ் மூவியும் வர ஜூலை 12க்கு தான் தேட்டருக்கு வரப்போகுது. இந்த 3 மூவிஸுமே ஒரே நாள் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்க. செந்திலுடைய டைரக்ஷனில் 2019 ரிலீஸ் ஆன மூவினா காளிதாஸுடைய முதல் பாகம். இப்போ அதனுடைய ரெண்டாவது பாகத்துடைய பூஜை கம்ப்ளீட் ஆகி மூவியோட ஷூட்டிங் வரைக்குமே வந்துட்டார். சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் இந்த மூவியோடைய பூஜையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காரு. பரத்துக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை காளிதாஸுடைய முதல் பாகம் ஏற்படுத்தி கொடுத்தது. இப்போ என்னுடைய ரெண்டாவது பாகத்துலேயும் அவரே ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த மூவியோட ஷூட்டிங்கை கரண்ட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் இந்த மூவியை தேட்டருக்கு கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக காளிதாஸுடைய ரெண்டாவது பக்கம் இருக்க போதும்னு நினைக்கிறேன். பரத்துடைய ஆக்டிங்கில் ஒரு பிக் ரெஸ்பான்ஸோடையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காமே. ஆனந்த் கிருஷ்ணனுடைய டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்கில் சிம்ஹா, சுரேஷ், யோகி பாபு எல்லாமே ஆக்டிங் பண்ணியிருக்கோம். நான் வைலன்ஸ் மூவி 2024 எண்டுக்குள்ளே தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. இப்போ கர்டராமுடைய பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணி இந்த மூவியை 2024 தேட்டருக்கு வரும் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ, கோடியில் ஒருவன் மூவி எல்லாத்தையுமே டைரக்ஷன் பண்ண ஆனந்த் கிருஷ்ணனுடைய டைரக்ஷனில் இந்த நான் வைலன்ஸ் மூவி எந்த மாதிரி இருக்குன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. சந்தீப் ரெட்டி வங்காவுடைய டைரக்ஷனில் ஃபைனலாக ரிலீஸ் ஆகியிருந்த அனிமல் மூவி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். பிரபாஸுடைய 25வது மூவியாக இவர் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸ்பிரிட் அப்படின்னு டைட்டில் வச்சு இப்போ நியூவாக இந்த மூவியில் ஒரு வில்லன் கேரக்டர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சவுத் கொரியா ஆக்டரான மாடுங் ஷியாக் அவர்கள் இந்த மூவியில் வில்லன் ரோல் அப்ளை பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. ராஷ்மிகா மதனா அவர்கள் தான் இந்த மூவியில் ஹீரோயின் ரோல் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2025 சம்மருக்கு மேலே இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. பிரபாஸுடைய 25வது மூவி அப்படின்றதுனால ஒரு பிக் வெயிட்டிங்காக இருக்கு. புஷ்பாவுடைய ரெண்டாவது பக்கம் டிசம்பர் 6க்கு தான் தேட்டருக்கு வரப்போகுது. அல்லு அர்ஜுனுடைய ஆக்டிங்கில் ஒரு பிக் வெயிட்டிங் மூவி. இந்த மூவியை தமிழ்நாட்டில் திரும்பவும் ஏஜஸ் தான் ரிலீஸ் பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் பார்ட்டே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் தான். இப்போ செகண்ட் பார்ட்டும் வர டிசம்பர் 6 அன்றைக்கி தேட்டரில் பார்க்கலாம் இந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போதுன்னு. ராஜமௌலியோட ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்க மாடர்ன் மாஸ்டர் மூவியாக வர ஆகஸ்ட் 2 நெட்ஃப்ளாக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ராஜமௌலியோடைய டைரக்ஷனில் பாகுபலிக்கு அப்புறம் தான் இந்தியாஸில் இருக்க மூவிஸோடைய ஹைப்பே அதிகமாச்சு. பாக்ஸ் ஆஃபீஸோட வேல்யூ அதிகமாகி
1000 க்ரோஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் டைரக்டர் யார் அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி இந்தியா தரப்பில் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. இதனுடைய அடித்தரமே ராஜமௌலி அவர்கள் தான். இப்போ அவருடைய ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்கான் இந்த மூவியை ஒரு ஆகஸ்ட் 2 நெட்ஃப்ளாக்ஸ் ஓடிடியில் பார்க்கலாம். பிரபாஸோட ஆக்டிங்கில் ரொம்ப பிக்கஸ்ட்டாக ரிலீஸ் ஆகியிருந்த கல்கி மூவி கிட்டத்தட்ட 900 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்திடுச்சு. வந்த வேகத்தில் இந்த மூவியை இப்போ 900 கோடி ரூபாய்க்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்துருக்கா. ராமாயண இதிகாசத்தை பேஸ் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த மூவியை கொடுத்துருந்தாங்க. பிரபாஸோடைய ஒரு கம்பேக் மூவியாக இப்போ இந்த கல்கி மூவி அமைஞ்சிருக்கா. அடுத்த ஃப்ரெட் மூவிக்கும் ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங்கும் ஏற்பட்டிருக்கு. விஜய் சேதுபதியோடைய ஆக்டிங்கில் 50வது மூவியாக ரிலீஸ் ஆகியிருந்த மகாராஜா மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ். இதனுடைய ஓடிடி அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ கொடுத்துருக்காங்களே. வர ஜூலை 12 நெட்ஃப்ளாக்ஸ் ஓடிடியில் பேன் இண்டியா வயசில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு 5 லாங்குவேஜில் இந்த மூவி நெட்ஃப்ளாக்ஸ் ஓடிடியில் வர ஜூலை 12க்கு தேட்டரில் மிஸ் பண்ண எல்லாருமே நெக்ஸ்ட்டு ஓடிடியிலும் இந்த மூவியை பார்த்துக்கலாம்.